தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நமக்கு வந்து இன்னைக்குன்னு சொன்னால் நேற்று வந்து நமக்கு திரும்ப வந்து 2வது ஹியரிங் வந்தது நீட் தொடர்பான முறைகேடுகளை விசாரிப்பதற்கு. ஏற்கனவே வந்து ஜூலை 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நமக்கு 11ஆம் தேதி அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சாங்க. ஸோ 11ஆம் தேதியான நேற்று நமக்கு விசாரணை வந்தது. பட் அந்த விசாரணையில் நாம் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த விஷயம் நடந்ததா அப்படின்னா நடக்கலை. ஸோ அதற்கு நிறைய காரணங்களும் சொல்லப்படுது. பட் எது எப்படி இருந்தாலுமே ஜென்ரலாக அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இன்னும் வந்து சிபிஐ தரப்புலேருந்து நிறையா வரவேண்டிய விஷயங்கள், அவங்களோட விசாரணைக்குரிய அறிக்கைகள் எல்லாமே வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது, ஃபுல்லாக வந்து சப்மிட் பண்ணலை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திரும்ப வந்து ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சுருக்காங்க. நடுவில் வந்து மொஹரம் வருதுன்னு நினைக்கிறேன், அரசு விடுமுறையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கழித்து உங்களுக்கு ஜூலை 18ஆம் தேதி மறுபடியும் வந்து அடுத்த ஹியரிங் அப்படின்றத வச்சுருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நமக்கு புலப்படுது என்ன அப்படின்னா, ஜூலை 18ஆம் தேதி பொதுவாக வந்து நமக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது எப்போ சொன்னாங்கன்னா, ஜூலை 3வது வாரத்துக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது. அந்த ஜூலை 3வது வாரம்னா உங்களுக்கு ஜூலை 15 தேதிக்கு மேலே தான் 3வது வாரமே வரும். அப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட வந்து நம்ம 18ஆம் தேதி வரைக்குமே நமக்கு கவுன்சிலிங் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா இவங்க வந்து 18ஆம் தேதி சப்போஸ் தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, நீட் இருக்கா இல்லையா அப்படின்றத தீர்ப்பு சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திரும்ப அவங்க அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, டேட் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஜூலை எண்டுக்கு மேலே ஆகிடும் கவுன்சிலிங் வர மாதிரி இருந்தால். ஆனால் இந்த வருடம் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் நடந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே தள்ளி தான் போகும். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒரு பக்கம் நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலாக நிறுத்தி வச்சாங்க. இப்போ வந்து இன்ஜினியரிங்க்கு ரேங்க் லிஸ்ட்டும் வெளியிட்டுட்டாங்க. கவுன்சிலிங் ஷெடியூலாம் திரும்ப விரைவில் கொடுப்பாங்க. அந்த டேட் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் இருந்தாலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீட் முறைகேடு அப்படின்றது கடந்து வந்த பாதை அப்படின்ற ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, 18ஆம் தேதி நமக்கு முடிவு எப்படி வந்தாலுமே இந்த முறைகேடுகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் முடிவு பண்ணி தான், இதெல்லாம் பார்த்து தான் திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த முடிவை வந்து தெரிவிப்பாங்க ஜட்ஜஸ்ஸு. அதற்கு உண்டான பாதைகள் என்ன அப்படின்றது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். மே 4ஆம் தேதி தான் நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்து வந்தது. அதில் வந்து மனுதாரர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட மே 4ஆம் தேதியில் அது ஏற்பட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்ற விஷயங்கள் நடந்தது. நிறைய முறைகேடுகள் நடந்தது. எல்லாமே தீவிரமாக விசாரிக்கணும், மறுதேர்வு தேவைப்படும் அப்படின்ற ஒரு குரூப்பும், மறுதேர்வு தேவையில்லை அப்படின்ற ஒரு குரூப்புமே மனு தாக்கல் செஞ்சு அதை கேஸாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என்டிஏ வந்து இவங்க எல்லா த்ரூஅவுட் இந்தியா முழுக்க வந்து பரவி இருந்தது, இது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு மனுதாரர் சொன்ன விஷயத்தை வந்து என்டிஏ மறுத்திருக்காங்க. குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அது வந்து லீக் ஆகிருக்கு அப்படின்றது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. த்ரூஅவுட் பேன் இண்டியா முழுக்க வந்து அது லீக் ஆகலை அப்படின்ற விஷயத்தை என்டிஏ தரப்பில் சொல்லியிருக்காங்க. பட் ஜட்ஜஸும் என்ன பண்ணாங்கன்னா, குறைந்த அளவு, அதாவது 0.001% அளவுக்கு வந்து அது லீக் ஆகியிருந்தாலுமே அது மிகப்பெரிய தவறு, அதுவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்ற விஷயங்களை ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் அந்த பாதைகள், கடந்து வந்த பாதையை நான் சொல்கிறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றது. இது வந்து இந்த முறைகேடு வந்து முறைகேடுகளை செஞ்சு ஒருத்தர் டாக்டர் ஆகிறாரு ஒரு மாணவர் அப்படின்னு சொன்னால், அது வந்து ஃபஸ்ட்டு அட்மிஷன்லேயே அவர் முறைகேடு செய்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு டாக்டர் ஆனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் செய்வார், அந்த முறைகேடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தவறான மருத்துவம் செய்கிறது, பேஷண்ட்டை எப்படி அணுகுவார், இதெல்லாம் வந்து நினச்சாவே நமக்கு ரொம்ப வந்து பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்கள் கண்டிப்பாக டாக்டராகவே ஆகக்கூடாது, அது வந்து மிகப்பெரிய ஆபத்து நாட்டுக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கு, முறைகேடுகள், இது எல்லாமே வந்து மனுதாரர் என்ன சொன்னார்னா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டாங்க. எந்தெந்த இடத்துல எத்தனை பேர் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது மனுதாரர்கள் வந்து ஒரு பட்டியலை இட்டு சப்மிட் பண்ணியிருந்தாங்க கோர்ட்டுக்கு. அவங்களே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சமூக வலைதளங்கள், நம்ம ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் நிறைய கொஸ்டின் பேப்பர் லீக் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு வந்து ஜட்ஜஸும் என்ன பண்ணாங்க, சமூக வலைத்தளங்களில் வந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஃபாஸ்ட்டாக போய் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிருக்கிறது, அவங்க சொன்ன வேர்டிங் வந்து ஒரு காட்டுத்தீ மாதிரி அது கண்டிப்பாக பரவி இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை தான் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அடுத்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, என்டிஏ, மத்திய அரசாங்கம், என்டிஏ, சிபிஐ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி நிறைய கேள்விகளை கேட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க, எந்த இடத்துல அச்சிடுறீங்க, அங்கே யார் பாதுகாப்பில் இருப்பாங்க, எப்படி வந்து கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணுறீங்க, எப்படி கொஸ்டின் பேப்பரை அந்தந்த சென்டருக்கு டிஸ்பேச் பண்ணுறீங்க அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதற்கு என்டிஏவும் வந்து பதில் மனுவில் திரும்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் அச்சடிக்கிறது எல்லாமே வந்து என்டிஏக்குடைய ஆத்தரைஸ்டு அச்சகம் அப்படின்னு ஒன்று இருக்கும், பிரிண்டர்ஸ் அப்படின்ட்டு, அதில் தான் அச்சிடுறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை தயாரிக்கிற ஆசிரியர் அப்படின்றவரே வந்து ஒரு ஆசிரியர் மட்டுமே இல்லை, 3-4 ஆசிரியருக்கு மேலே சிறந்த ஆசிரியர்களை வச்சு தான் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணுறோம்.
அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டுமே இல்ல. ஒரு ஒரு கொஸ்டின் எடுக்குறாங்கன்னா, அதிலே அந்த அந்த ஒரு பார்ட்ல, அந்த ஒரு சப்ஜெக்ட்ல நெறைய கொஸ்டின் எடுப்பாங்க. நெறைய கொஸ்டின் எடுத்து எங்ககிட்ட செலக்டிவான ஒரு 5 கொஸ்டின், 6 கொஸ்டின் குடுத்தாங்கன்னா, அதுல எத நாங்க ஃபைனலைஸ் பண்றோன்றது எடுத்து குடுத்தவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு சீக்ரெட்டா தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டெஸ்பாட்ச் பண்ணும்போதும் என்டிஏ தரப்புல இருந்தும் சரி, மத்திய அரசாங்க சார்பாவும் பாதுகாப்போட தான் வந்து நம்ம எக்ஸாம் சென்டருக்கு அனுப்புறோம் அப்படின்ற விஷயங்களையும் அவங்க தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அதுதான் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதெல்லாம் அவங்க கேட்டிருந்தது. இது இல்லாம வந்து என்டிஏக்கு ஒரு தலைமை அலுவலகம் இருக்கு. அலுவலகம் இருக்கு இல்லையா? அங்க இருக்கிற ஆஃபீசர்ஸ் மூலமா தான் அது நடக்கும் அப்படின்றதையும் அவங்க தெளிவா சொன்னாங்க. மனுதாரர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெரும்பாலும் வந்து பீகார், ராஜஸ்தான் இந்த மாரி இடங்கள் வந்து அதிகமா கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆச்சு அப்படின்றத சொன்னாங்க. கிட்டத்தட்ட எஃப்ஐஆர் மட்டுமே 15, 16, 18 பேருக்கு மேல எஃப்ஐஆரே இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இத வந்து என்டிஏவும் சொல்லியிருந்தாங்க. எஃப்ஐஆர் பண்ணி ஏன்னா என்டிஏ என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க, சிபிஐ என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்கன்ற விஷயங்களையும் கேட்டாங்க. இது எல்லாமே வந்து அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இத்தனை பேருக்கு மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கோம். இத்தனை மாணவர்கள் வந்து நாம வந்து அ தகுதி இழப்பு செஞ்சிருக்கோம். திரும்ப வந்து எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற விஷயங்கள கொண்டு வந்திருக்கோம். மதிப்பெண்ண குறைச்சிருக்கோம். இந்த மாரி விஷயங்கள என்டிஏ தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு இன்னும் நெறைய விஷயங்கள் நடந்தது. ரீசென்ட்டா கூட வந்து 2 ஒரு ஒரு பெற்றோர், அவருடைய மாணவன் இவங்க 2 பேருமே வந்து அவருடைய பிள்ளை, பெற்றோர் மற்றும் அவருடைய பிள்ளைய வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து நீட் எக்ஸாம் எழுதின ஒரு ஸ்டூடண்ட். அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 18 பேருக்கு மேல இதுவரைக்குமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அரெஸ்ட் பண்ண வேண்டியவங்க இருக்காங்க. ஸோ நேத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதில கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ண மிகப்பெரிய முக்கியமான புள்ளி ஒருத்தர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. நடவடிக்கைகள் அப்படின்றது எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலுமே இதற்குரிய தீர்ப்பு அப்படின்னு சொல்றது என்ன வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். வருமா? நீட் எக்ஸாம் வருமா? வராதான்றத மிகப்பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. பட் இது வந்து 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நமக்கு தெரிய வரும். மேபி 18ஆம் தேதி அவங்க சொல்லுவாங்களான்னு கூட தெரியல. இன்னும் இவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கன்க்ளூட் பண்றது ஒரே வார்த்தையில டக்குன்னு ஒரு முடிவ சொல்ல முடியாது தான். பட் இருந்தாலுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்குறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.